ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான கோகோனட் குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம இதில் கோகோனட் குக்கீஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆறு எடுத்திருக்கேன். நம்ம இந்த தேங்காய் பிஸ்கட் தேவையான சுகரை நம்ம கொஞ்சம் பொடிச்சு எடுத்து விடலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். எனக்கு ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு சுகரை. நம்ம குக்கீஸ்க்கு நல்லா மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். குக்கீஸ்க்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இது வீட்டில் செஞ்ச பட்டர் தான். இது உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க சுகரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். சுகரை உள்ளே ஆட் பண்ணுறேன். சுகர் நல்லா பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கீஸ்க்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு உள்ளே ஆட் பண்ணி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சல்லடை எடுத்திருக்கேன். நம்ம மெஷரிங் கப்புக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுறேன். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுறேன். இது 3மே நல்லா நம்ம சளிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். சளிச்சுக்கிடலாம். அவ்வளோத்தையும் நல்லா சளிச்சு விடலாம். சளிச்சுட்டு அப்புறம் நல்லா தேங்காய் பூவையும் உள்ளே ஆட் பண்ணி மாவு பிணைஞ்சிடலாம். நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், தேங்காய் துருவலை நான் கொஞ்சம் லைட்டாக வெறுஞ்சட்டியில் வதக்கி எடுத்துருக்கேன். ஈரத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக வறுத்து எடுத்துருக்கேன். இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேங்காய் துருவலை பண்ணுறதுக்கு பால் ஆட் பண்ணிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிடுது. எந்தளவுக்கு தேவையோ நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பாலை ஆட் பண்ணாதான். எனக்கு 1 டேபிள் ஸ்பூனே பால் கரெக்டாக இருக்குது. நல்லா பண்ணிட்டு இங்கே நம்ம பிஸ்கட்டுக்கு நம்ம மாவு உருண்டை பிடிச்சிடலாம். கோகோனட் குக்கீஸ்க்கு உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி எடுத்துடலாம். பிஸ்கட் மாதிரி விரித்து எடுத்துக்கிடலாம். நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவல்ல லைட்டாக உள்ளே எடுத்துக்கிடுவோம். இதேமாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். எல்லா மாவையும் கோகோனட் குக்கீஸ்க்கு தட்டி வச்சு எடுத்தாச்சு. பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். ஏற்கனவே நான் கேக் பேக் பண்ண உப்பு தான். இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குறைச்சி வச்சுக்கிடுவோம். 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டாண்டில் வச்சிடலாம். பிஸ்கட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிறத உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 35 மினிட்ஸ் நம்ம அப்படியே இதை மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக்கீஸை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கிடுவோம். இது 35 மினிட்ஸ் ஆகும். நம்ம பார்த்துட்டு திரும்ப வேணால் பேக் பண்ணணுன்னா கூட கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிடலாம். சூப்பராக மணக்கு குக்கீஸு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 35 மினிட்ஸ் ஆகிட்டு
பாருங்கள் நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா பேக் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சுருவோம். பிஸ்கட்டை இது வந்து எடுத்துருவோம். எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். சுவையான கோகோனட் குக்கீஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தி. இது செஞ்சு நான் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நல்ல டிஷ் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.